வணக்கம். நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர்ஸ் ட்ரெண்ட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ எடுக்கப்பட்ட நேரம் 10:33 காலை 10:33 ஜூலை 1, 2026. நல்ல முன்னேற்றம் இன்று ஏற்பட்டிருக்கிறது. ஆனால் இது தடை எங்கே இருக்குதுன்னா, இன்ட்ராடே பேசிஸில் ஏறினால் 24,168 என்ற நிலை வரை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. இங்கிருந்து இறங்கலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதே சமயம் 24,168 கடந்து ஹோல்டு செய்தால் இது 24,326 என்ற நிலை வரை செல்ல வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் இங்கு தான் ரியல் டெஸ்ட் என்னென்னா, எந்த நிலைகள் வேண்டுமானாலும் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் விற்பனை செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் 24,326 கடக்கக்கூடாது. இதுதான் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ்க்கு உண்டான யுக்திகள். சரி, அதே சமயம் இறங்கினால், இங்கிருந்து இறங்கினால் என்ன டார்கெட்டு அப்படின்னு பார்த்திங்கன்னா, 24,850 வரை விழ வாய்ப்பு இருக்கிறது. அதுதான் பெரிய ட்ராபேக்கு. சரி, இங்கிருந்து இந்த எங்கு வாங்கலாம்? அதாவது 24,850க்கும் 23,692 என்ற நிலைக்கு இடையில் ரீபவுண்டாக வாய்ப்பு இருக்கிறது. அதே சமயம் இதை உடைக்கக்கூடாது. கீழே இறங்கினால் இந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். இங்கிருந்து 24,850, அதனால் அதை கொஞ்சம் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்கள். சரி, இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் என்ன, அவங்களோட எண்ணங்கள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த வாரம் எதிர்பார்த்தது, அவங்க போன வாரம் வியாழக்கிழமையிலேருந்து க்ளோசிங்லேருந்து அவங்க எதிர்பார்த்தது என்னென்னா, 24,170 உடைக்காது இந்த வாரம் இன்ட்ரா வீக் பேசிஸில் 24,369 கடக்கும். அப்புறம் இந்த நிலைகள் 24,369க்கும் 24,568க்கும் இடையில் செல்லிங் இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்தார்கள். அவர்கள் எதிர்பார்த்தது என்னென்னா, 24,170 உடைக்காது என்று நினைத்தார்கள். ஆனால் உடைத்து எந்த நிலைகள் வரையும் கீழே வந்துச்சு பாருங்கள். அதே சமயம் அந்த போன வாரம் வியாழக்கிழமை க்ளோசிங்கில் இருந்து நம்ம கணக்கு வச்சோம்னா, இது டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்கறது இறங்கினால் இந்த நிலை வரலாம். அதே சமயம் இந்த நிலைக்குள் எங்கு வேண்டுமானாலும் ரீபவுண்ட் ஆகலாம். அதே சமயம் 23,772 உடைக்கக்கூடாது. இங்கே பார்த்திங்கன்னா 23,971 நேற்று உடைத்தவுடன் பாருங்கள், இன்றைக்கி ரீபவுண்டு நடந்து கொண்டிருக்கிறது. சரி, இப்போ ஏற்றம் ஆக்சுவலாக இதுதான் அவங்க எதிர்பார்த்தது. இது இந்த வாரம் கடக்கும். அப்போ இந்த இதில் செல்லிங் இருக்கும் என்று அவங்க எதிர்பார்த்தது டெலிவரி பேஸ்டு. அது நடக்க வாய்ப்பில்லை. இப்போ டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, ஏறினால் 24,170 வரை போக மட்டும்தான் வாய்ப்பு. அதே சமயம் 24,170க்கும் 24,369 என்ற நிலைகளுக்கும் இடையில் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ் விற்பனை செய்ய முயல்வார்கள். அதே சமயம் 24,369 கடக்கக்கூடாது. இதுதான் நிலைகள். அதனால் இப்போ இன்ட்ராடே ட்ரேடர்ஸும் டெலிவரி பேஸ்டு ட்ரேடர்ஸ்க்கும் 24,168, 24,170 பெரிய டெஸ்ட்டு. இதை கடக்குமா என்பது தான் கேள்வி. கடந்தால் இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் எதிர்பார்க்குறது 24,326 வரையும் ஏற்றம். அதே டெலிவரி பேஸ்ட் ட்ரேடர்ஸ் 24,369 வரை ஏற்றம். ஆனால் இந்த நிலைகளில் செல் ஆஃப் கண்டிப்பாக இருக்கும். அதனால் ஜாக்கிரதையாக வர்த்தகத்தை செய்யுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.